வினாபத்திரம் பாருங்க, நான் வந்து அதை வாசிக்கிறேன். 18ஆம் நூற்றாண்டின் இறுதி அரை பகுதியில் கைத்தொழில் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் ஏற்பட்ட புரட்சி இதுக்கு எவ்வாறு அழைக்கப்படும்? இந்த புரட்சி எவ்வாறு அழைக்கப்படும்? நன்றா புரிஞ்சு கொள்ளுங்க. வந்து அதாவது 18ஆம் நூற்றாண்டின் இறுதி அரை பகுதியில் ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு புரட்சி என்று சொன்னால் அது கைத்தொழில் புரட்சி. கைத்தொழில் புரட்சி, ரைட். ஒரு அரசியல் ரீதியாக நாட்டை எதிரிகள்கிட்ட மீட்டெடுப்பதற்காக ஒரு புரட்சி செய்வாங்களா இருந்தா அதை சொல்லுவாங்க வந்து அரசியல் புரட்சி. தந்திக்கிறாங்க இல்லையா? பிரான்சிய புரட்சி, அதே போன்று ரஷ்ய புரட்சி, அதே போன்று அமெரிக்க புரட்சி. இது மூன்றும் அரசியல் சார்ந்த புரட்சிகள். நீங்க 11ஆம் ஆண்டு பாடத்துல வந்து 7வது அழகாக இதை நீங்க வந்து படிப்பீங்க, சரியா? இது அல்லாமல் சமய ரீதியாக எழுச்சி அடைய செய்வதற்காக ஒரு புரட்சி மேற்கொள்வாங்களா இருந்தா அதை சொல்லுவாங்க சமய புரட்சி. ஆனால் இது வந்து கைத்தொழில் புரட்சி. அதாவது குறுகிய காலத்திற்குள் மனிதன் தனது கைகளை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதுதான் கைத்தொழில் புரட்சி எனப்படும். இப்படி ஒரு கேள்வியும் எக்ஸாமுக்கு உங்களுக்கு வரும். கைத்தொழில் புரட்சி என்றால் என்ன?